செஸ் ஒலிம்பியாடை வந்து டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த செஸ் ஒலிம்பியாடை நான் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன விஷன். ஏன்னா நான் எல்ஐகேல வந்து நான் இது வச்சுருந்தேன், அந்த அது என்ன இந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சீஃப் மினிஸ்டரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டில் டான்ஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் அந்த சாங்கில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே இது எங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நேப்பியர் பாலத்தில் வந்து இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது அந்த நேப்பியர் பாலத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ராகினி இந்த எங்கள் ரெனேசன்ஸ் இந்த டீம் அப்போ நாங்கள் வந்து அது யோசித்தோம். அப்போது அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி அந்த நைட்டு வந்து அந்த ஷூட்டிங் ஐ மீன் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் நைட் வந்து நேப்பியர் பிரிட்ஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணும்போது எனக்கு திருப்பியும் அந்த எல்ஐகேயோட ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ ஆல்ரெடி நான் என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கமிட் ஆயிருந்தேன். சம்டைம்ஸ் நமக்கு சில இன்ட்யூஷன்ஸ் இருக்கும், இந்த ஃபிலிம் நடக்கும், எப்படியாவது இது நடக்குமோ, இது ஒரு நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் அது வேறு மாதிரி சுற்றி வேறு மாதிரி போய் அது கடைசியில் அன்றைக்கி ஒரு சின்ன ஹோப் இருந்தது, இது நடந்துடும் அப்படி சொல்லிட்டு.